ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்னது தான். லாஸ்ட் டைம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம், நீங்களே அதை பார்த்தீங்க. பட் அந்த கம்மி ஆர்டர்லுமே இப்போ நம்ம ஒரு பல்க் ஆர்டர் வந்து பேக்கிங் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், வயர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன இந்த 10, 20ங்கிறதெல்லாம் காட்ட வேணாங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணல. பட் நம்ம லாஸ்ட் டைம் கிளாஸ் ஒயர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள் இம்மிடியட் மூவ் ஆன் ஆகிருக்கு. இது என்னென்னா எங்ககிட்ட வந்து அவங்க கேட்ட அளவுக்கு ஸ்டாக் இல்லை. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து ஜஸ்ட் 44 பீசஸ் மட்டும் நம்ம அனுப்ப போகிறோம். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட வந்து அவ்வளோ இல்லை, ஏன்னா மூவ் ஆன் ஆயிடுச்சு ஸ்டாக்ஸு. நம்ம சின்னதாக கொடுத்தது இங்கே பாருங்கள். நான் அன்றைக்கி அப்போவே காமிச்சது தான் உங்களுக்கு. அன்னைக்கு காட்டும்போதே சொல்லியிருந்தேன், நம்ம கம்மியாக கலர்ஸ் தான் எடுத்திருக்கோம், ஆனால் கவுண்ட்டு 20 எடுத்திருக்கோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போது இதில் இப்போ நீங்களே இதில் பாருங்கள், இது சாக்லேட் ப்ரௌன் கலர். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 16 பீசஸ் இருக்கும். நான் உங்களுக்கு கவுண்டிங்க்கு வேணாலும் காட்டுறேன். எல்லாமே நம்மகிட்ட இப்போ செரி ரேட்டு பார்த்திங்கன்னா 8 பீசஸ் என்னமோ கேட்டிருந்தாங்க. 1 2 3 4 5 6 7 8 பீசஸ்ஸு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சாக்லேட் ப்ரௌன் கலர் வந்து 16 பீசஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி நல்லா பல்க் ஆர்டர் எடுக்கிறவங்கன்னா இப்படி தான் எடுப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட அந்த ஒயர்ஸ் எல்லாமே கொடுத்து அதிலேருந்து அவங்க வந்து ஏதோ இது பண்ணுறாங்க போல். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பாருங்கள், மொத்தம் வந்து 14 பீசஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், கோல்டன் கலர் கேட்டிருக்காங்க. கோல்டன் கலருமே நம்ம வந்து கிளாஸ் ஒயர் கொடுக்குறோம். எத்தனை மொத்தம் வந்து இது வந்து 8 ஒன்றும் கேட்டிருந்தாங்க போல். பிளாக் மட்டும் 4 கேட்டிருந்தாங்க, அதுவும் கிளாஸ் ஒயர் கேட்டிருந்தாங்க பிளாக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே இங்கே பாருங்கள், நம்ம டிஸ்பிளேயில் காட்டுறது தான் வந்து கொடுக்குறோமே தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி கோல்டன் கேட்டிருந்தாங்களா. இங்கே பாருங்கள், சில்வர் கிளாஸ் ஒயரில் சில்வர் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஓப்பன் அப் பண்ணிட்டா கஸ்டமருக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணுறது. இங்கே பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நிறைய பேர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அந்த டிமாண்ட் பொறுத்து தான் நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் வீடியோ பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய கவர் தான் எடுத்திருக்கேன், ஆல்மோஸ்ட் 44 பீசஸ்ங்கிறதுனால நம்ம வந்து எப்படி பேக்கிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது நம்ம கவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய கவர். ஏன்னா நம்ம நிறைய பேக்கிங் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த கவர்லாம் கூட எங்கே விற்குதுங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து கஸ்டமருக்காக பார்த்து பண்ணுறது தான். நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் ப்ரௌன் வந்து 14 கலர் கேட்டிருந்தாங்க. உங்கள் முன்னாடியே நான் கவுண்டிங் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 ஆல்ரெடி நம்ம ஒன்று உள்ளே வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த சைடில் 5 வைக்க போகிறோம். பேக்கிங்ஸ் எல்லாமே வந்து உங்கள் முன்னாடியே தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் கிளாரிஃபிகேஷனுக்காகவும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும்ல, அதுக்காகவும் மாத்திரம்தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணுறது. இது ஒரு 5 இருக்குது பாருங்கள் பீசஸ்ஸு. ஏன்னா நிறைய பேருக்கு பேக்கிங் எப்படி வரும், இல்லை நீங்கள் வந்து சும்மா வீடியோஸ்க்காக மட்டும்தான் போடுறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம சும்மா வந்து வீடியோஸ் எல்லா டைமும் பேக்கிங் வீடியோஸ் மாதிரியே போட முடியும் அப்படின்னா அது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. இன்னும் நிறைய பேர் நாங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு ஆகலையோ இப்படி பண்ணுறோம் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான் நம்ம பொறுத்த வரைக்கும். இப்போ 10 பீஸ் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பேலன்ஸ் 6 பீசஸ். ஸோ 16 பீசஸ் ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு சாக்லேட் ப்ரௌன் கலர் முடிஞ்சிடுச்சு. இதுவே ஆல்மோஸ்ட் பாருங்கள், நம்ம 16 பீசஸ் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பாட்டம்லேயே தான் இருக்கும். இன்னும் ஒரு 20 பீசஸ் கூட
நம்ம உள்ள போடலாம். நம்மளது வந்து கவர் அவ்வளோ பெருசு, குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி. அடுத்து செர்ரி ரெட் வச்சுருக்கோம். பாருங்கள், செர்ரி ரெட்டு ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்து 8 கலர்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம 4 கலர் வைக்கிறோம். அவ்வளோதாங்க, செர்ரி ரெட் உள்ள வச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக 4 பிளாக் கேட்டிருந்தாங்க. சைடில் 4 பிளாக்கு. ஸோ இப்போ 16, 8, ஒரு 4, 16 ஒரு 4 20, 28. நம்ம மொத்தமாக வந்து 28 பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் இதில் வந்து பேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து வேறு கவரில் நம்ம வந்து பேக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து வந்து சில்வர் பேக்கிங்கு. அந்த ஒரு கவர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கவர் எடுத்துப்போம். இது ஒரு 4 பீஸ் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஆல்ரெடி இந்த கஸ்டமர் நம்மகிட்ட 2-3 முறை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 2-3 முறை வாங்கி அவங்க பிடிச்சதுனால இப்போ கிளாஸ் ஒயர் நம்ம வீடியோ போட்ட உடனே கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு கிளாஸ் ஒயர் வந்திருக்குன்னா எனக்கு கிளாஸ் ஒயர் தாங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அவங்க கிளாஸ் ஒயரே தான் இது பண்ணுறது. இது வந்து கோல்டன் கிளாஸ் ஒயர். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஒயரும் பேக்கிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் பக்காவாக. பாருங்கள், கோல்டன் சில்வர் தெரியுதுங்களா உங்களுக்கு? கோல்டன் சில்வர். ஸோ இதுவுமே இப்போ பாருங்கள் பேக்கிங்ஸ் எல்லாமே நீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ கஸ்டமர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம பேக்கிங்கும் முடிச்சிட்டோம். அனுப்ப வேண்டியது மட்டும்தான். கொரியர் பண்ணதும் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற எல்லாரை விட நம்மகிட்ட கொரியர் சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான். அதனால தான் யோசிச்சு பாருங்கள், மத்திய பிரதேஷ்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொரியர்னால் எவ்வளோ அதிகமாகும் அப்படிங்கிறது மற்றவங்கக்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நம்மகிட்ட கேளுங்க. கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ கம்மியாக வருங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் அட்ரஸ் எழுதி இதை பேச்சப் பண்ணணும். உங்களுக்கு அதே மாதிரி ஒயர்ஸ் வேணும் இல்லை வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஜோஸ் கிராஃப்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.